வணக்க மக்களை, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ நிறைய பேர் மெசேஜில் கேட்டிருந்தீங்க, சார் ஐடிபிஐ ஜேஎம்க்கு இன்டர்வியூக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூ டிப்ஸ் கொடுங்கன்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை, பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி இந்த ராயல் பாஸ்க்குள்ள வீடியோ கோர்ஸ்லேயே இன்டர்வியூ வீடியோஸ் நிறைய வச்சுருக்கோம். ரியல் இன்டர்வியூ வீடியோஸ். நம்ம வெங்கடேஸ்வர்லு சார் இருப்பாங்க, ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஆஸ்பிரண்ட்டை இன்டர்வியூ பண்ணுற வீடியோ நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் இன்ட்ரோ கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ், நான் மார்க் இன்டர்வியூஸ் பார்த்துக்கேன், ரியல் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இன்ட்ரோ கேட்பான். செல்ஃப் இன்ட்ரோ கேட்குறாங்களே, அதை பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ என் பேர் இது சார், நான் இந்த ஊர்லேருந்து வரேன், இப்படி இப்படி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுவீங்க. உங்களை பற்றி எல்லாத்தையுமே தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா எல்லா இன்டர்வியூலுமே நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற பதிலில் இருந்து தான் அவங்க கேள்வியை எழுப்புறாங்க. இப்படி தான் வந்து 90% இருக்குது. ஸோ நம்ம வார்த்தைகள் விடுறது பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபிடண்ட்டாக, கரெக்டாக, டு த பாயிண்ட் நம்ம வந்து அவங்கள்ட்ட பதில் அளிக்கணும். சரிங்களா? அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம். சரியா? ஸோ உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஹைட் எவ்வளோ, உங்கள் வெயிட் எவ்வளோ, திடீர்னு கேட்பாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை மாதிரி வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, அந்த ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு, சரிங்களா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த ஊரில் என்ன கிராப் ஃபேமஸ்ஸு, இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அந்த ஊரில் என்ன ஃபேமஸ், இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ உங்களை பற்றின விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செகண்டு, உங்களோட கோர், நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ EEE படிச்சிருக்கீங்கன்னா வாட் இஸ் கெப்பாசிட்டர்னு கேட்டால் அதை சொல்லணும் நம்ம. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் கோரை பற்றி பேசிக்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, ஐடிபிஐ பற்றின ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஐடிபிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐடிபிஐ பற்றின ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ட் ஐடிபிஐ பற்றின கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்புறம் நார்மலாக வந்து சிஏ ஒரு 1 மந்த் 2 மந்த் நீங்கள் நார்மலாக எல்லா எக்ஸாமுக்கு, ஐடிபிஐ எக்ஸாமுக்கே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க. அதை ஒரு ரிவிஷன் விட்டுட்டு ரீசெண்டாக அப் டு டேட் ஐடிபிஐ இன்டர்வியூ உங்களுக்கு இன்னைக்கு நடக்குதுன்னா அன்னைக்கு வரை என்ன நடந்திருக்குன்ற அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நான் நிறைய இன்டர்வியூ பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன், பேனல் மெம்பர்ஸே பார்த்துருக்கேன். இந்த மார்க் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க எப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துருக்கேன். அவங்க பாட்டுக்கு வருவாங்க, காரில் உட்காருவாங்க, மார்னிங் பேப்பர் எடுத்து ஒரு விசிட் விடுவாங்க. இன்றைக்கி என்ன நியூஸ் வந்து ஹைலைட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு அதிலிருந்து கூட கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின். இப்போ வந்து உங்களோட மேனேஜர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்க அதே டயத்தில் உங்களோட ரெகுலர் கஸ்டமர் வந்து பேங்க்கில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ சார் அப்படின்னு வராங்க. சரிங்களா? எதை ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்பீங்க? உங்கள் மேனேஜர் சொல்கிறத செய்வீங்களா, இல்லை உங்கள் கஸ்டமர் கொடுக்குறத, அந்த பிரச்சனைன்னு வந்து நிற்கிறத செய்வீங்களா? இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தரவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? 6வது பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ். ஸோ பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் பேங்கிங் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம வீடியோ கோர்ஸ்லேயே இருக்குது, அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ 7வதா இப்போ ட்ரெண்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி கேட்பாங்க. ரீசெண்டாக என்ன ட்ரெண்டிங்கில் பேங்கிங் ஒரு சர்க்குலர்லாம் ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த மாதிரி ட்ரெண்டாக RBI சர்க்குலர் ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் உள்ள சில விஷயங்கள் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஐடிபிஐ ஜேஎம்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ வந்து ஜென்ரலாக தான் போகும், ரொம்ப நோண்டி கேட்க மாட்டாங்க. சில பேர் சிக்குனானா அவனுக்கு ஆப்படிக்கிறதுக்குன்னே நோண்டி கேட்பாங்க. நம்மளாம் வாயை கொடுத்து மாட்டுவோம்னு சொல்லுவோம்ல, சார் நான் காலேஜில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார், நான் இவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வாயை விட்டோம்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசி அப்படி எப்படி எங்கெங்கேயோ போயிடும் கொஸ்டின். சரியா? நார்மலாக நம்ம பார்த்த வரைக்கும் டக்குன்னு ஆரம்பிப்பாங்க, எங்கேருந்து போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை டைரெக்டாகவே கரண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி RBI சர்க்குலர் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இந்த விஷயம் பற்றி பேசியிருக்கோமே, இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. பட்ஜெட்டையும்
ஒரு ரீகால் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஒரு தடவை ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். என்னை பொறுத்தவரையும் கொடுக்குற பதில் டு த பாயிண்ட் கொடுக்கணும். அது நீங்கள் உள்ளே போனோன்னே வந்து அந்த பேனல் மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்கள அனாலிசிஸ் பண்ணணும். சரிங்களா? எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னா, ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீஃபாக அவங்க சொல்கிறதுக்கு வந்து பதில் எதிர்பார்ப்பாங்க. ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறத எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும், அந்த போர்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ பற்றி கேட்குறாங்கன்னா வள 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 வளன்னு சொன்னாதான் எல்லாத்தையும் சொன்னால் சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு யூபிஐனா சார் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், இதை வந்து என்பிசிஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால பேனலை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதில் டு த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இதோட உங்கள் மார்க்கும் மெயின்ஸ் எக்ஸாம் மார்க்கும் பேசப்படும் அப்படின்றதும் ஒரு விஷயம். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.